கடந்த 8ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் அந்தந்த மாவட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையில் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த அநியாய அக்கிரம ஆட்சிக்கு முடிவு கட்டிட வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு துணை நிற்கக்கூடிய மதவாதத்தை ஒன்றை அடிப்படையாக வைத்து மத்தியில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஆட்சிக்கு முடிவு கட்ட தயாராக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி ஒழிந்தாக வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பேடி ஆட்சியும் அத்தோடு அழிந்தாக வேண்டும் என்ற அந்த நிலையில் நான் பேடி என்று சொல்லுகிற காரணத்தால் இதை யாரும் தவறாக கருதிவிடக்கூடாது. பேடி என்பது எதற்கும் லாயக்கற்றவனாக எதற்கும் பிரயோஜனமில்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்களைத்தான் நாம் பேடு என்று அழைப்பது உண்டு. ஆகவே எதற்கும் வக்கற்ற வகையற்ற அடிமைத்தனத்தில் இன்றைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு நாமெல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இங்கே குழுமியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். இந்த கூட்டத்திலே திரண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை நான் எண்ணி பார்க்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த உணர்ச்சியை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆவேசத்தோடு உங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நான் எண்ணுவது என்னவென்று கேட்டால், ஏதோ தேர்தல் வருகிற வரையில இந்த ஆட்சி இருக்கும் என்று யாரும் கருத வேண்டிய அவசியமில்லை. அதற்கு முன்பே இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் என்ற அந்த உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், ஏதோ அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு மாத்திரம் வந்திருக்கிறது என்று நான் கருதவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு அந்த உணர்வோடு இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே நம்முடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் சொன்னது போல, நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக உங்களுடைய அன்போடு ஆதரவோடு அந்த பொறுப்பை நான் ஏற்றதற்கு பின்னால் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் வாய்ப்பு இந்த சேலம் மாவட்டத்திற்காக நான் வந்திருக்கிறேன். ஆக சேலத்தை நான் தேர்வு செய்து வந்திருக்கிறேன். சேலத்திலே பங்கேற்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன். உணர்வோடு மட்டுமல்ல, பூரிப்போடு வந்திருக்கிறேன், உணர்ச்சியோடு வந்திருக்கிறேன், புலங்காகிய உணர்வோடு வந்திருக்கிறேன். இது நான் தலைவராக பொறுப்பேற்று பங்கேற்கக்கூடிய முதல் போராட்ட களம் இந்த சேலத்தில் தொடங்கியிருக்கிறது. ஆக தொடங்கியிருக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடர்ந்து தமிழகத்தில் தொடரப்போகிறது. இந்த ஆட்சி ஒழிகிற வரையில தொடரப்போகிறது. அதில் எல்லளவும் யாருக்கு சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நான் இந்த போராட்டத்திற்கு இந்த சேலத்தை நான் தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் 1949ஆம் ஆண்டு இதே சேலம் கோட்டையில குடியிருந்து வாழ்ந்தவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த கோட்டை பகுதியிலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் குடியிருந்தார்கள். சேலத்தை சொல்லுகிற போதெல்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸை யாரும் விட்டுவிட முடியாது. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸை யாரும் மறந்துவிட முடியாது. அதுபோல் கலைஞருடைய வாழ்வில், கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றில் சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் தியேட்டர்ஸும் இடம்பெற்றிருக்கிறது என்பது உங்கள் அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். இன்னொரு காரணமும் உண்டு. இதே சேலத்திலே கோட்டையிலே தங்கியிருந்த நேரத்திலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸுக்காக பல திரைப்படங்களுக்கு கதைவசனம் எழுதியிருக்கிறார். அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மந்திரி குமாரி, அந்த மந்திரி குமாரி திரைப்படத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கதைவசனம் தீட்டினார்கள். அந்த திரைப்படத்தில் ஒரு வேடத்தை ஏற்று நடிக்கக்கூடிய வகையில் ஒரு கேரக்டர் உண்டு. அது ஒரு முக்கியமான கேரக்டர். என்ன கேரக்டர் என்று கேட்டால் கொள்ளைக்கார பார்த்திபன். நான் இங்க இருக்கக்கூடிய பார்த்திபன் சொல்லல, நான் சொல்லுகிறது திரைப்படத்தில் நடித்த ஒரு கேரக்டர் கொள்ளைக்கார பார்த்திபன். கொள்ளையடிப்பதே அவருடைய தொழில். அப்படிப்பட்ட கேரக்டரில் நடித்த அந்த கதாநாயகன் நினைவுதான் இன்றைக்கு சேலத்தை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியை பார்க்கிற போது நமக்கெல்லாம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆக அதிலேதான் நான் இந்த சேலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கூட சந்தேகம் இப்போது வந்திருக்கிறது இந்த போராட்ட களத்திற்காக. அது மட்டுமல்ல, சேலம் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களே முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று. இதன் சேலத்தை நான் தேர்ந்தெடுத்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. சேலம் என்பது மாம்பழத்திற்கு பெயர் போன ஊர் இந்த சேலம். அப்படிப்பட்ட அந்த மாம்பழத்தில் வண்டு துளைத்து விட்டால் அந்த மாம்பழத்தை தூக்கி எறிந்து விடுகிறோம். அதுபோல் இன்றைக்கு தமிழக அரசியலை துளைத்திருக்கக்கூடிய வண்டுதான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி வண்டு துளைத்திருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமியையும் அவருடைய ஆட்சியையும் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வின் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். ஆக அதிமுக என்கிற கொள்ளைகளிடமிருந்து இந்த தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்டு. அதனுடைய துவக்கமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 8/9/2018 அன்று நம்முடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாம் பல தீர்மானங்களை போட்டிருந்தாலும் அதிலே முக்கியமான ஒரு தீர்மானமாக மத்திய பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டுவது, மாநில உரிமைகளை அடகு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதுகெலும்பா இல்லாத நிலையில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு தீர்மானத்தை போட்டோம். அதனுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த அறப்போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு ஊழல் ஆட்சியை தமிழக மக்கள் இதுவரை கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அந்த நிலையில ஒரு ஊழல் அரசாக, ஒரு அடிமை அரசாக, ஒரு எடுபிடி அரசாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியை ஏற்படுத்தியவர்கள் நீங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஆட்சியை ஏற்படுத்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு விரக்தியினுடைய விளிம்பிலே நின்று கொண்டு பல்வேறு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக அமைச்சரவையில் 33 அமைச்சர்கள் இருக்கிறார்கள்.
முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியும் சேர்த்து சொல்லுகிறேன். அகில இந்திய அளவில் ஊழல் கரைவடைந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிதான் என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். தமிழகத்தையே குட்டிச்சோறாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த கொடுமைகளை எல்லாம் உணர்ந்து பார்த்துத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஊழலை விசாரியுங்கள் என்று, உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று, விசாரணையை முறையாக நடத்திட வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் போய் புகார் கொடுக்க போனால் அந்த துறையினுடைய அதிகாரி பாலியல் குற்றவாளி பட்டியலில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலை. ஆக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு அதிகாரி மீதான புகாரை விசாரியுங்கள் என்று மனு கொடுக்க, நம்முடைய பிரச்சனைகள் எடுத்துச் சொல்ல தலைமை காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய டிஜிபியை போய் பார்க்க போனால் அந்த டிஜிபி ராஜேந்திரன் நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, குட்கா ஊழலில் சிக்கி அவர் இன்றைக்கு குட்கா ஊழல் டிஜிபி மீதும், அது மட்டும் இல்ல அமைச்சர் வேலுமணி மீதும் ஸ்மார்ட் சிட்டியில பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதை விசாரியுங்கள் என்று முதலமைச்சரிடம் மனு கொடுக்க போனால் முதலமைச்சருடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஊழல்ல இப்ப சிக்கி நீதிமன்றத்தின் முன்னால் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர் வந்திருக்கிறார். ஆக ஊழல் ஆட்சியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியினுடைய ஊழல்களை எல்லாம் நான் இங்க எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் காணாது. எனவே தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 400 கோடி ரூபாய் பருப்பு கொள்முதல் ஊழலில் அமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜ் சிக்கியிருக்கிறார். 200 கோடி ரூபாய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மதிப்பெண் மார்க் ஊழலில் அமைச்சராக இருக்கக்கூடிய KP அன்பழகன் சிக்கியிருக்கிறார். 2000 ஆம்னி பஸ் வாங்குவதில் 300 கோடி ரூபாய் டெண்டர் ஊழலில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MR விஜயபாஸ்கர் விரைவில் சிக்க போகிறார். 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முட்டை டெண்டரில் ஊழல், 84 கோடி ரூபாய் ஊழலில் காவல்துறைக்கு வாக்கிட்டாக்கி வாங்கியதில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வாக்கிட்டாக்கி வாங்கியதில் ஊழல் என்று 33 அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் இங்கே நாம் பட்டியல் போடலாம். ஊழலின் கதாநாயகன் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த கதாநாயகனுடைய கூட்டாளிகள் யார் என்று கேட்டால் அத்தனை அமைச்சர்களும். நாம் டிவி பார்க்கிறோம், தொலைக்காட்சி பார்க்கிறோம், எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அந்த தொலைக்காட்சிகளை சில நேரங்களில் போட்டிகள் நடத்துவார்கள். யார் சிறந்த பாடகர், யார் சிறந்த சொற்பொழிவாளர், யார் சிறந்த பேச்சாளர் என்ற போட்டிகள் நடைபெறும். எனவே அப்படிப்பட்ட நிலையில சிறந்த ஊழல் நாயகர் என்ற தேர்வு போட்டி நடத்தினால், அதை டிவியில அந்த போட்டியை நடத்தினால் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எடப்பாடி மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய 33 அமைச்சர்களும் அந்த போட்டியில நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஏதோ பொத்தாம்பதுவாக பேசுகிறேன் என்று நீங்க கருதிவிடக் கூடாது. நான் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். காரணம், நான் கலைஞருடைய மகன், கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன். இதை வாய்க்கு வந்தபடி வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேசிட மாட்டேன். எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். எனவே நான் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களில் அல்லது தொடர்ந்து பேச இருக்கக்கூடிய பேச்சுக்களில் ஏதாவது தவறு என்று அவர்கள் கருதுவார்கள் என்று சொன்னால், தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, துணிவு இருந்தா அவர்கள் என் மீது வழக்கு போடட்டும். அதை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு அவர்கள் எல்லாம் வழக்கு போட மாட்டார்கள். காரணம், அவங்களே இப்ப சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெய்டு நடக்குது, நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கே இப்போது அவருக்கு நேரம் இல்லை. எனவே நம் மீது வழக்கு போடுவதற்கெல்லாம் இப்போது அவர்களுக்கு நேரம் கிடையாது. ஆகவே ஊழலாட்சியுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமியுடைய ஊழல் பற்றிய ஆதாரங்கள் என்னென்ன என்று கேட்டால், கடந்த ஜூலை 16ஆம் தேதி, அடுத்த நாள் 17ஆம் தேதி, அந்த 2 நாட்கள் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மூலமாக
சிபிஐ அதிகாரிகள் மூலமாக ரெய்டுகள் நடந்திருக்கிறது. வருமான வரித்துறையுடைய ரெய்டு தான் முக்கியமாக நடந்திருக்கிறது. அதில் குறிப்பாக ஐவேஸ் நெடுஞ்சாலைத்துறை மிக மிக ஒரு பெரிய ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய செய்யாதுரை நாகராஜன் இவருடைய வீடுகளில் அவருடைய நிறுவனங்களில் ரெய்டு நடந்திருக்கிறது. அதையெல்லாம் நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்திகளையும் படிச்சிருப்பீங்க. மிக தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டது. 180 கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதிகாரிகள் இரவு பகலாக அந்த நோட்டுகளை எண்ணக்கூடிய வீடியோ, அந்த காட்சி அது பேஸ்புக்ல வந்துச்சு, வாட்ஸ்அப்ல வந்துச்சு, இதெல்லாம் டிவியில வந்துச்சு. ஆக வருமான வரித்துறை ரைடு நடத்தினார்கள் என்று சொன்னால் எந்தெந்த கம்பெனியில் நடத்தினாங்க? எஸ்பிகே ஸ்பின்னர்ஸ் லிமிடெட், எஸ்பிகே ஹோட்டல்ஸ் லிமிடெட், எஸ்பிகே எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட், பாலாஜி டோல்வேஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனிகள் குறித்து தான் செய்யாதுரையிடம் நாகராஜனிடம் துருவி துருவி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட கிலோ தங்கம் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், யார் இந்த செய்யாதுரை, யார் இந்த நாகராஜன்? வேற யாரும் இல்ல. இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் வெங்கடாஜலபதி அண்ட் கோ என்ற நிறுவனத்தில் முக்கிய பங்குதாரர்கள், பார்ட்னர்ஸ்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த வெங்கடாஜலபதி அண்ட் கோ யாருடையது தெரியுமா? அவர்தான் பி. சுப்பிரமணியம். அந்த பி. சுப்பிரமணியம் யார்? வேற யாரும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி. சம்பந்தி என்று சொன்னால் தன்னுடைய மகனுடைய மாமனார், எடப்பாடி பழனிசாமியுடைய மகனுடைய மாமனார். ஆக அவர்தான் சுப்பிரமணியம் என்பவர். ஆக நெடுஞ்சாலைத்துறை இன்றைக்கு யார்கள் வசம் இருக்கிறது? முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் கையில் இருக்கக்கூடிய துறை தான் அந்த ஐவேஸ் நெடுஞ்சாலைத்துறை. ஆக அந்த துறையில் கோடிக்கணக்கான ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது, டெண்டர்கள் விடப்படுகிறது. அத்தனை எங்கே போகிறது? அவருடைய சம்பந்தி சுப்பிரமணியத்திற்கு போகிறது. ஆக இந்த செய்யாதுரையும் இந்த நாகராஜனும் சுப்பிரமணியம் அவர்களும் பார்ட்னராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை தெரியுமா? வெங்கடாஜலபதி அண்ட் கோ, பாலாஜி டோல்வேஸ் பிரைவேட் லிமிடெட், எஸ்பிகே அண்ட் கோ. ஆக இந்த 3 நிறுவனங்களுக்கும் 3120 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் ஏற்கனவே நம்முடைய பொருளாளர் எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களை சந்தித்து ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களோடு எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது, எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கிறது, யார் யாருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று மிக தெளிவாக மனுவாக நாங்கள் தயாரித்த அந்த புகார் கடிதத்தை தமிழக ஆளுநரிடத்தில் ஏற்கனவே தந்திருக்கிறோம். எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பிறகு என்ன செஞ்சோம்? ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் எங்களுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் மூலமாக அந்த புகாருடைய மனுவை ஒரு காப்பி எடுத்து அவரிடத்திலும் தந்துவிட்டு வந்திருக்கிறோம். எந்தவித நடவடிக்கை எடுக்க முன்வரல. அதற்கு பிறகுதான் இப்பொழுது நாம் உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு தொடுத்திருக்கிறோம். ஆக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் இது. இனி விரைவில் இது குறித்து விசாரணை, உண்மையாக விசாரணை நடைபெறுகிற போது பூதகரமான ஊழல்கள் எல்லாம் வெளிவரப் போகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இதை குறித்து பத்திரிகையாளர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இடத்தில் போய் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லுகிறார் தெரியுமா? சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதில் என்ன தவறு என்று வெளிப்படையாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். நான் கையில ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இது என்ன ஆதாரம் என்று கேட்டால், உலக வங்கி குளோபல் டெண்டர் என்ற நிலை வருகிற போது அதில் என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று
மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் எதையோ பொத்தாம் பொதுவாக பேச மாட்டேன் என்று ஏற்கனவே சொன்னேன். எனவே இதை கையில் ஆதாரத்தை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். உலக அளவிலே குளோபல் டெண்டர் விடுகிற போது உலக வங்கி கடன் நிதி அளிக்கிற நேரத்தில் டெண்டர் விடுகிற போது சில விதிமுறைகள் இருக்கிறது. என்ன விதிமுறைகள் என்று கேட்டால், எந்த காரணத்தை கொண்டும் ஊழல் இருக்கக்கூடாது, வேண்டியவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது, ஒப்பந்தங்களை கொடுக்க கூட்டு சதி கூடாது என்று மிக உயர்ந்த நெறிமுறைகளை டெண்டர்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் சொல்லல, விதிமுறைகள் சொல்லுது. ஆனால் இந்த விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா? ஆகவேதான் உலக வங்கி ஊழல் ஒழிப்பு விதிகள் மிக தெளிவாக சொல்லுகிறது. விதிகளை அப்பட்டமாக மீறி இருக்கிறார்கள். ஆன்லைன் டெண்டருக்கு பதில் நேரடியாக டெண்டரை பெற்றிருக்கிறார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதே சேலம் மாவட்டத்திலும் சென்னையிலும் 310 கோடி ரூபாய் மதிப்புள்ள உலக வங்கி டெண்டர்களை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த முறைகேட்டால் என்ன விளைவு ஏற்பட போகிறது? இனி எந்த காலத்திலும் உலக வங்கி தமிழ்நாட்டிற்கு கடன நிதிய தருவதற்கு அவர்கள் தடை போட்டு விடுவார்கள். ஆக இப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் தமிழ்நாட்டிலே என்ன வளர்ச்சி திட்டங்களை நாம் தீட்டிட முடியும்? ஆக இந்த நிலைமையை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து இன்னொன்று, இன்றைக்கு இந்த 33 அமைச்சர்கள் இல்ல, யார் தலை சிறந்த ஊழல்வாதி என்று பெயர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நம்பர் 1 யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்பி வேலுமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி. இதுவரையில இப்படி ஒரு அமைச்சர் கொள்ளையடிச்சதாக வரலாறும் கிடையாது, இனி இப்படி ஒரு அமைச்சர் கொள்ளையடிக்கக்கூடிய வரலாறையும் பெற முடியாது. அந்த அளவிற்கு எஸ்பி வேலுமணியுடைய ஊழல்கள் இன்றைக்கு அம்பலமாகி கொண்டிருக்கிறது. இதுவரையில 8 பினாமி கம்பெனிகள் தொடர்பான தகவல்கள் ஆதாரத்தோடு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியை பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். ஏறக்குறைய ரூபாய் 17 லட்சம் ரூபாய் வர்த்தகம் செய்து கொண்டிருந்த கேசிபி என்ஜினியர்ஸ் என்கிற கம்பெனி இப்பொழுது அதனுடைய பிசினஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா 498 கோடி ரூபாய். கொஞ்சம் எண்ணி பாருங்க, வெறும் 17 லட்சம் ரூபாய் வர்த்தகம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பெனியினுடைய நிலைமை இன்றைக்கு 498 கோடி ரூபாய் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 86 லட்சம் ரூபாய் வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருந்த கன்ஸ்ட்ரானிக் இந்தியன் கம்பெனி இப்பொழுது 28 கோடி ரூபாய் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. 3 கோடி ரூபாய் வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருந்த வரதன் உட்கட்டமைப்பு கம்பெனி இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 147 கோடி ரூபாய் மதிப்புள்ள கம்பெனியாக வளர்ந்திருக்கு. ஆக இந்த கோடிகள் எல்லாம் என்ன உங்க அப்பம் விட்டு பணமா? இது தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். யோசிச்சு பாருங்க. இதே அமைச்சர் வேலுமணி பினாமிகளுக்காக சென்னை மாநகராட்சியில மல்டி லெவல் பார்க்கிங் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில எல்இடி கான்ட்ராக்ட் வேலுமணியுடைய பினாமிக்கு வழங்கப்பட்டிருக்கு. பி செந்தில் அண்ட் கோ என்ற கம்பெனியில் வேலுமணியுடைய தம்பி பி அன்பரசன் அவர்தான் நிர்வாக இயக்குனர். இந்த கம்பெனிக்கு கோவை மாநகராட்சியிலிருந்து 15 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார் அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணி. கோவை மாநகராட்சியில் 38 கோடி ரூபாய் மதிப்புள்ள பூங்கோரை கான்ட்ராக்ட் வேலுமணி பினாமி கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 149 கோடி ரூபாய் சிட்டி கான்ட்ராக்ட் வேலுமணியுடைய பினாமி கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மெட்டல் சீட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு ஸ்மார்ட் சிட்டி கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மின்னணு தொடர்புடைய ஸ்மார்ட் சிட்டி கான்ட்ராக்ட் 10 மாநகராட்சிகளிலும் வேலுமணியுடைய பினாமிகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொருவர், அவரும் மணிதான், தங்கமணி, தங்கமான மணி. அவர் மின்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வேலுமணி விலை கொள்ளடிக்கிறார, நாம அதை முந்தணும்னு அவர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆக ஊழல் செய்கிறதுல கொள்ளையடிக்கிறதுல போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தவிர வேற இல்ல. மின் கொள்முதல் செஞ்சதுல 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செஞ்சதுல
12,250 கோடி ரூபாய் ஊழல். அதானி சூரிய ஒளி மின்சாரத்திற்கு அதிக விலை நிர்ணயம் செஞ்சு அதுல ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மின் மீட்டர் வாங்குறதுல மெகா ஊழலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவருடைய அறிக்கையிலேயே தன் துறையின் வாயிலாக சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது ஒன்று. அடுத்து இன்னொன்று உங்களுக்கு தெரியும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அதுக்கு பேரே மக்களை நல்லபடியா வச்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ற அந்த துறைக்கு பெயர். ஆனா அப்படிப்பட்ட துறையை வச்சுக்கிட்டு இருக்கிற விஜயபாஸ்கர், அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், வெறும் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் சொன்னா புரியாது. குட்கா புகழ் விஜயபாஸ்கர் சொன்னாதான் பலருக்கு இப்ப புரியும். ஆக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய குட்காவை வித்து போதைப் பொருள் அதை உண்டா, அதை பயன்படுத்தினா சாதாரண நோய் அல்ல, கேன்சர், புற்றுநோய் வரக்கூடிய ஒரு கொடிய நோய். அந்த நோய் வரக்கூடிய பவுடராக இருக்கக்கூடிய குட்கா அதை வித்து அதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டம் எவ்வளவு தெரியுமா? 250 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, அவர் சில நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. குவாரி கம்பெனி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறார். அந்த நிறுவனத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறார் அந்த அமைச்சர். ஆக அனுமதிச்சதை விட அதிகமானவருக்கு கியூபிக் மீட்டர் குவாரிகளை வெட்டி அதுல 350 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாரு. அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அப்பாயின்மெண்ட் போடுறதில்ல, இடமாற்றம் டிரான்ஸ்பர் செய்யறதுல அதுல வசூல் செஞ்சிருக்கிறது 20 கோடி ரூபாய். ஏற்கனவே குட்கா ஊழல்ல 40 கோடி ரூபாய். நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ வருமான வரித்துறை அதிகாரிகள் ரைடு பண்ணி அவங்க வீட்டுல ஆதாரத்தை கையில் எடுத்தாங்க. 89 கோடி ரூபாய். அமைச்சருடைய தந்தை வீட்டிலேயே வருமான வரித்துறையினர் கைப்பற்றி லஞ்ச பணம் 20 லட்சம் ரூபாய். அவர் அழைச்சிக்கிட்டு விசா நடத்தின இடத்துல விஜயபாஸ்கருடைய அப்பா, அவர் தந்தை மிக தெளிவாக சொன்னார், எனவே என்னுடைய மகன் வாங்கிய லஞ்ச பணம் தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி அதெல்லாம் ரெக்கார்டில் பதிவாகிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆக இபிஎஸ், ஓபிஎஸ் அவங்க ஒரு பக்கம் தனியாக சொத்துக்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலை. இப்போது அதுவும் விசாரணைக்கு வந்திருக்கு. 5 லட்சம் தான் வருமானம் என்று சொன்னவர், இதே ஓபிஎஸ் சொன்னா 5 லட்சம் தான் வருமானம்னு அவரு தேர்தலில் நிக்கிற நேரத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஆக மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். ஆனா அவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு வாங்கி குவித்திருக்கக்கூடிய சொத்துக்களை பார்த்தா ஒரு மிகப்பெரிய பட்டியல். அனைத்தையும் சொல்ல நேரம் இல்ல, ஒரு சிலவற்றை மாத்திரம் சொல்லுகிறேன். 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில இந்தியாவில் வாங்கினா வெளியில தெரிஞ்சிடும், வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவரு. அமெரிக்கா, இந்தோனேஷியா, துருக்கி, மலேசியா போன்ற நாடுகள்ல அங்கே முதலீடு செஞ்சிருக்கிறார். அதேபோல 150 ஏக்கர் பரப்பளவு உள்ள மாந்தோப்பு திருவள்ளிபுத்தூர்ல வாங்கி இருக்கிறார். மணல் மாஃபியா சேகர் ரெட்டியை பத்தி தெரியும், அவரோட கூட்டணி வச்சு மணல் கொள்ள அடிச்சிருக்கிறார். இதெல்லாம் எடப்பாடியும் ஓபிஎஸும் துணை முதலமைச்சரும் அதே அவரை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் அடிச்சிட்டு இருக்கிற கொள்ளைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தட்டி கேட்கணும். தட்டி கேட்கிறாரா? தட்டி கேட்கல. ஏன்னா அவங்க அடிக்கிற கொள்ளைகளை ஒரு பர்சன்டேஜ் இன்றைக்கு டெல்லிக்கு அவர்கள் கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு மோடி வாய் திறக்காமல் அமைதியாக இருந்து கொண்டிருக்க. இதுதான் உண்மை. பயங்கரமாக குற்றம் சாட்டுகிறேன். நான் ஏதோ பயந்து கொண்டோ அச்சத்தோடோ என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கொண்டு சிறையில போட்டுருவாங்களா, நம்ம மீது வழக்கு வந்துருமா, நாம் பார்க்காத வழக்குகளா, நாம் சந்திக்காத சிறைச்சாலைகளா? நாம் சிறைக்கு போயிருக்கிறோம்னா தியாகத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறோம், மக்களுக்காக போயிருக்கிறோம், இந்திய எதிர்த்த காரணத்தால் போயிருக்கிறோம், விலைவாசியை கண்டித்து போராட்டம் நடத்திய காரணத்தால் போயிருக்கிறோம், எமர்ஜென்சி எதிர்த்த காரணத்தால் போயிருக்கிறோம். ஆனால் விரைவில் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போறாங்கன்னா கொள்ளையர்களாக, ஊழல் செஞ்ச ஊழல்வாதிகளாக, லஞ்சம் செஞ்ச அந்த கொடுமைக்காக போக காத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆக இந்த ஊழல்களை எல்லாம் தடுக்கணும், இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதற்காகத்தான் லோக் ஆயுதா என்கிற
அந்த அமைப்பை ஏற்படுத்தணும், அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து திமுக கழகத்தின் சார்பில் குரல் கொடுத்தோம். ஆக அந்த சட்டம் இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆக சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர, அந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்களே தவிர, அந்த அமைப்புக்கு இதுவரை யார் தலைவர் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா, யார் பொறுப்பு என்று அறிவிக்கப்பட்டிருக்கா? இல்ல. ஏன் இதுவரை நியமிக்கப்படல? அப்படி அமைச்சிட்டு விசாரணை நடத்த தொடங்கினா முதல்ல சிறைக்கு போகிறவரு ஓபிஎஸ் யூபிஎஸ் தான் இருப்பாங்க. அதனால்தான் இன்றைய வரையில அவர்கள் அதை நியமிக்காமல் இருக்கிறார்கள். ஆக காவல்துறை நிர்வாகமும் சீரழிந்து விட்டது, தொழில் வளர்ச்சியும் பாதித்து விட்டது, வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. இதை விட கொடுமை, பாதுகாக்க வேண்டிய காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்ல. ஆக எங்கும் கொள்ள இன்னும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீடு புகுந்து திருடிலே தவிர எல்லா தவறுகளையும் தொடர்ந்து இதுவரையில செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய கொடுமையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே முதலமைச்சர், அமைச்சர்கள், அவருடைய வாரிசுகள், அவருடைய உறவினர்கள், அவருடைய பினாமிகள், ஏன் இதற்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய சில அதிகாரிகள், சில ஐஏஎஸ் அதிகாரிகள், சில ஐபிஎஸ் அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் யார் என்பதை நாங்கள் ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டியலெல்லாம் எங்க இடத்துல வந்துருச்சு. எவ்வளவு வாங்கியிருக்கிற, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு எம்எல்ஏக்கு எவ்வளவு கொடுக்கிற, அந்த பணம் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு, அதை எதெல்லாம் சொத்துக்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க, இதற்கு என்னென்ன அதிகாரிகள் துணை இருக்கு, எந்தெந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் துணை போகிறாங்க, அந்த விவரத்தெல்லாம் நாங்கள் தயாரித்து விட்டோம். ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேலையாக கரன்சி எண்ணியவர்கள் எல்லாம் கம்பி எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சேலம் 8 வழிச்சாலை அறிவிச்சாங்களா, அதை நிறைவேற்றிட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த கட்டாயத்திற்கு இன்றைக்கு ஆளாகி இருக்கிறாங்களா? என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல. நாங்கள் வேண்டான்னு சொல்லல. திமுக கழகத்தின் சார்பில் சட்டமன்றத்தில் மிக தெளிவாக நடத்தி சொன்னேன், மாற்று வழியை தேடுங்க. எப்படி சேது சமுத்திர திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்த நேரத்தில் அது ஒரு மதத்தை புண்படுத்தக்கூடிய நிலையில் இந்த திட்டம் நிறைவேறக்கூடாது. ஆகவே ராமருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்திவிடக் கூடாது, ராமர் பாலத்தை நீங்கள் இடித்துவிடக் கூடாது என்று ஒரு மாற்று வழி தேடி இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற முயற்சியில் இன்றைக்கு மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால், அதேபோல் சேலம் 8 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில், குடியிருப்பவர்கள், ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் மாற்று வழியை தேடி மாற்று பாதையை கண்டுபிடித்து அதன் மூலம் நிறைவேற்றுங்கள் என்று நாம் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறார்களா? காரணம், அதுல 10,000 கோடி டெண்டர், அது 10,000 கோடி ரூபாய் டெண்டர். அது ஆக அந்த 10,000 கோடி டெண்டரில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்று ஏற்கனவே பேரம் பேசி வைத்திருக்கிற காரணத்தால் இன்றைக்கு அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஆகவே இந்த தமிழகத்தை பார்த்து தாழ்ந்த தமிழகமே என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, கஜானாவை கொள்ளையடிக்கக்கூடிய கம்பெனிகளை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நடத்திக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம், தயாராகும். அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே திரண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வும் உணர்ச்சியும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, இந்த போராட்டத்திலே பங்கேற்ற அத்தனை பேருக்கும், இந்த போராட்டத்தை எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய, கிழக்கு, மேற்கு என்று ஒருங்கிணைந்த இந்த மாவட்ட கழகத்திற்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.